என்னோட பேர் வந்து ஜெயஸ்ரீ என்ற காந்திமதி. நான் வந்து வேர்ல்டு ஹெல்த் கவுன்சில் ட்ரைனிங் வந்து எடுத்திருக்கிறேன். அதில் வந்து நான் என்ன கற்றுக்கிட்டேன் என்னங்கிறத உங்களுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு டெமான்ஸ்ட்ரேஷனாக பண்ணி காமிக்கலாம்னு நினைக்கிறேன். அதாவது பார்த்தீங்கன்னா இது வந்து மோதிரம். இந்த மோதிரத்தில் வந்து இதோட பியூரிட்டி என்ன அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு வந்து நான் செக் பண்ணி சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பியூரிட்டி செக் பண்ணுறதுக்கு அந்த பொருளை வந்து இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா டச் ஸ்டோனு. இந்த டச் ஸ்டோனில் வந்து நல்ல அழுத்தமாக ஒரு கோடு மாதிரி தேய்க்கணும். இந்த பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சின்ன கோடு மாதிரி நல்லா வந்து தேய்ச்சிக்கிடணும். தேய்ச்ச உடனே இதில் வந்து என்ன தெரியுதுன்னா, இந்த நான் மோதிரத்தை தேய்ச்ச உடனே அதில் வந்து சின்ன சின்ன துகள்களாக வந்து வெளியில் வருது. அதாவது இதை வச்சு நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த மோதிரம் வந்து 22 கேரட் பியூரிட்டி இருக்குன்னு நான் என்னால் சொல்ல முடியுது. ஏன்னா 22 கேரட் ஒரு பொருள் இருந்தால் தான் அதை நீங்கள் வந்து தேய்க்கும் போது பெரிய பெரிய துகள்களாக வெளியில் வரும். மேலும் நான் இதுக்கு மேலேயும் நான் உங்களுக்கு நான் செக் பண்ணுறதுக்கு என்ன செய்கிறேன்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா நைட்ரிக் ஆசிட். நைட்ரிக் ஆசிட் தான் கோல்டோட பியூரிட்டியை வந்து செக் பண்ணுறதுக்கு வந்து யூஸ் பண்ணுவோம். இப்போ வந்து இந்த நைட்ரிக் ஆசிடை வந்து நான் அந்த மோதிரத்தை தேய்ச்சேன் இல்லையா, அந்த இடத்துல வந்து நல்லா வந்து வைக்கிறேன். பாருங்க, நான் வந்து நல்லா வச்சுட்டேன். வச்சாலும் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ரியாக்ஷனோ எந்த ஒரு சேஞ்சுமே இல்லை. இது வந்து பார்த்தீங்கன்னா நான் எப்படி தேய்ச்சனோ அந்த கோடு வந்து அப்படியே தான் இருக்குது, எந்த சேஞ்சுமே ஆகலை. அந்த துகள்கள் மட்டும் மேலே எழும்புனது மட்டும் அப்படியே லைட்டாக மிதக்கிற மாதிரி இருக்குது. நான் இன்னும் இதோட பியூரிட்டியை செக் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறேன்னா, இந்த கல் உப்பு இருக்கு இல்லையா, இந்த கல் உப்பு எடுத்து இந்த இது வச்ச இடத்துலையே அப்படி வைக்கிறேன். வச்சு அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா நான் இப்படி வந்து உங்களுக்கு வந்து நான் தேய்க்கிறேன். நான் இது தேய்ச்சனாலும் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு சேஞ்சஸுமே இல்லை. அதாவது ஒரு பொருள் வந்து 22 கேரட் இருந்தால் மட்டும்தான் நம்மளோட இது வைக்கும் போது எந்த ஒரு சேஞ்சஸுமே இல்லாமல் இருக்கும். இதோட பியூரிட்டி வந்து கம்மியாக இருந்துச்சுன்னா நம்ம வந்து ஆசிட் வச்ச உடனே அதோட வந்து ரியாக்ஷனை காமிச்சு அதோட கலர் வந்து சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ வந்து இந்த பொருள் வந்து 22 கேரட்டுங்கிறத வந்து நான் வந்து கன்ஃபார்ம் பண்ணி சொல்கிறேன். இன்கேஸ் இது வந்து ஒரு 18 கேரட் இருந்துச்சுன்னா நான் வந்து ஆசிட் வச்சு இது ஆசிட் வச்ச உடனேயே அதோட கலர் வந்து ஒரு ப்ரௌன் கலராக மாறிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் கல் உப்பு வைக்கிறேனோ, கல் உப்பு வச்ச உடனே பார்த்தீங்கன்னா நான் வச்ச இடத்துல வந்து நான் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கோல்டு வந்து அப்படியே தெரியுது. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நான் 18 கேரட்டாக அந்த பொருள் இருந்துச்சுன்னா கோல்டே தெரியாமல் வெறும் கோடாக வந்து அது வந்து மாறிடும். இதுதான் வந்து பியூரிட்டி வந்து நம்ம கண்டுபிடிக்கிறதுக்குள்ள மெத்தடு. இதே இது வந்து இந்த பொருள் வந்து 20 கேரட் இருக்குன்னு வச்சுக்கிங்களேன். அப்போ வந்து இந்த மாதிரி பெரிய பெரிய துகள்களாக வராது, சின்ன சின்ன துகள்களாக வரும். இப்போ இது 22 கேரட் இருக்கும் போதுனால நம்ம டச் பண்ணும் போது அது வந்து ரொம்ப சாஃப்டாவோ ஈஸியாகவோ இருந்துச்சு. நம்ம தேய்க்கிறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. ஆனால் வந்து இதே இது வந்து ஒரு 18 கேரட் பொருள் எடுத்தீங்கன்னா அது வந்து தேய்க்கிறதுக்கு வந்து ரொம்ப ஹார்டாக இருக்கும், நம்மளால் ஈஸியாக வந்து தேய்க்க முடியாது. இதிலேருந்து என்னென்னா நம்ம வந்து இந்த பொருள் வந்து 22 கேரட் இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து கன்ஃபார்ம் பண்ணி சொல்லலாம். இதே இது நம்ம வந்து அந்த பியூரிட்டி கம்மியாக, அதாவது ஒரு 20 கேரட் இருக்க பொருளை வந்து நம்ம தேய்ச்சோன்னு வச்சுக்கோங்களேன், அது ஆசிட் வச்சு நம்ம உப்பு வைக்கும் போது என்ன ஆகும்னா, உப்பு வச்சு நம்ம செக் பண்ணும் போதுன்னா உப்போட கலர் வந்து க்ரீனிஷ் கலராக மாறிடும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வச்ச உப்பு வந்து அதே கலரில் அப்படியே இருக்குது. நம்ம வச்ச கோல்டோட கலரும் வந்து எதுவுமே சேஞ்ச் ஆகலை, உப்போட கலரும் வந்து எந்த சேஞ்சும் ஆகலை. ஆனால் இதே இது பியூரிட்டி சேஞ்சாக இருந்துச்சுன்னா, அதாவது ஒரு 20 கேரட்னா உப்போட கலர் சேஞ்ச் ஆகும், இல்லை ஒரு 18 கேரட்டாக இருந்துச்சுன்னா பியூரிட்டியோட அந்த கோல்டோட வச்ச தடமே வந்து தெரியாமல் போயிடும். இதை மாதிரி தான் வந்து நம்ம ஒரு பொருளையும் வந்து நம்ம செக் பண்ணி அதோட பியூரிட்டி என்னங்கிறத வந்து நம்ம வந்து கன்ஃபார்ம் பண்ணி சொல்லலாம்.